அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிறந்த நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ இந்த பிறந்த நேரம் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அப்போல்லாம் வந்து ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரவுண்டாக தான் எடுத்துப்பாங்க. 10:15 10:30 மணி 1 மணி அந்த மாதிரி. ஸோ இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் கரெக்டாகவே நோட் பண்ணுறாங்க. 10:12 5:32 5:47 அந்த மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதை கரெக்டாக வந்து அவங்க குறிக்கிறாங்க. ஸோ இப்போ பிறக்கிற குழந்தைக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அளவு டைம் டிஃப்ரெண்ட்டு வரவே வராது. நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். அந்த காலத்துலாம் வந்து அந்த டைம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க அந்த காலத்துலாம் வந்து 10:15 ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இத்தனை மணிக்கு சாயந்தரம் பிறந்தேன், காலையில் மாலை 5:30 பிறந்தேன்னாங்க. ஸோ அப்போ வந்து 5லேருந்து 5:30 பிறந்தேன், இல்லை 7லேருந்து 7:30 பிறந்தேன். அந்த மாதிரி டைமிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் டைமிங் எக்ஸாக்ட் டைமிங்கை கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம உதாரண ஜாதகம் பார்க்கலாம். இது ஒரு பெண்ணோட ஜாதகம். ஸோ இவங்க வந்து கொடுத்த டைம் வந்து 7 மணிலேருந்து 7:30 பிறந்தேன், அதுதான் எனக்கு தெரியும். ஆனால் வந்து டைம் கரெக்டான டைம் எனக்கு தெரியாது, எக்ஸாக்ட் டைம் தெரில அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய டீட்டெயிலெலாம் என்ட்ரி பண்ணிவிட்டு ராசி எப்போயுமே வந்து லக்னம் வந்து 2 மணி நேரத்துக்கு தான் ஒரு ராசியே கிடக்கும். லக்னம் ஒரு ராசியில் இருக்க 2 மணி நேரம் இருக்கும். ஸோ அதனால் லக்னம் மாற்றவே மாறாது. 1/2 ஹவர்லலாம் அரை மணி நேரத்தில் மாற்றுறது சான்ஸே இல்லை. இதே லக்னம் இது அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இந்த பெண்மணி கொடுத்த மணிக்கு 7 மணி கொடுத்துருக்காங்க. 7 மணிக்கு இந்த நம்ம கேபி முறையில் பார்க்கும்போது இந்த மாதிரி தொடர்புகள் வந்தது. அப்போ அவங்கள வந்து நம்ம முதல்ல என்ன கேட்போன்னா, உங்களுக்கு வந்து நம்ம புதன் சரியில்லை, அதனால் உங்களுக்கு வந்து கழுத்தில் பிரச்சனை, இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சனி சரியில்லை, உங்களுக்கு ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி ஒன்று கேட்கும்போது இல்லை அப்படின்னாங்க. ஸோ அப்போ இந்த டைம் வந்து அவங்க கொடுத்த 7 மணி கரெக்டாக இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷமாக நம்ம மாற்றி ஒரு கொஸ்டினாக கேட்கும்போது அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையும் சரியில்லைனாங்க. ஆனால் சுக்கிரன் 4-7-10 அந்தளவுலாம், இது 6-8-6 அந்தளவு சரியில்லைனாலும் பிரிகிற அளவு கிடையாது. ஆனால் அவங்க பிரிஞ்சிட்டாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து அதுக்கப்புறம் அவங்களது ஒன்றா கேட்டு அவங்களுக்கு வந்து இந்த 7 மணி 13 இந்த டைமிங் எடுத்துகிட்டு வந்து இதுபடி அவங்களுக்கு கேட்டேன். உங்களுக்கு வந்து எப்படி, நீங்கள் வந்து படிப்பு எப்படி, உங்கள் உடம்பு நிலை எப்படி இருக்குது, இப்போ செவ்வாய் சரியில்லை அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, ராகு சரியில்லை அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கையில் திருமணம் நடந்ததுலேருந்து இது வரைக்குமே அவங்களுக்கு பயங்கர பிரச்சனை, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அந்தளவு டார்ச்சர் இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா 6-8-12 படுமோசமான ஒரு அமைப்பு. ஸோ அப்போ 6-8-12 வந்து அவங்க வாழ்க்கையே ரொம்ப அஸ்தமிச்சு போச்சு. ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான டைம். இதில் இருக்கிற அவங்களுக்கு கேட்ட ஒரு கேள்விக்கும் அவங்க பதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ அப்போ வந்து இதை வச்சு நம்ம கேபி முறையில் அவங்களுடைய நேரத்தை திருத்தி கரெக்டான டைமை எடுத்து 7 மணி 13 கொடுத்தோம். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கேபி முறையில் மட்டும்தான் இந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு நேரத்தை நம்ம நிர்ணயிக்கலாம். பிறந்த ஒரு டைமை வந்து நம்ம நேரத்தை கரெக்டாக நம்ம கொண்டு வர முடியும் கேபி முறையில். ஏன்னா அந்த கேட்குற அந்த கேள்வி வந்து அந்த கேள்வி இதை பார்த்து நம்ம கேட்குற கேள்வி ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் கிரகத்தோடு தொடர்பு வச்சு நம்ம இந்த மாதிரி நடந்திருக்கோம் அப்படின் போது அவங்க அதை பார்த்துட்டு இது நடந்தது நடக்கலைன்னு அவங்க சொல்கிறத வச்சே நமக்கு அந்த டைமிங்கை கரெக்டாக எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும்போது 7:15 மணிக்கு அவங்க கொடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி, நம்ம வந்து மாற்றின இது வந்து 7 மணி 13. ஸோ 7 மணி 13. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம எளிமையாக வந்து நம்ம கேபி முறையில் அவங்களுடைய பிறந்த நேரத்தை சரி செய்யலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.